வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பட்ஜெட்டில் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதனால பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறத நான் வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் வந்து சொன்னார். அண்ணாமலை அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா, மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்கள் மாநிலத்துக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும். கலந்துக்க மாட்டேன், புறக்கணிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை, அதனால மக்களுக்கு தான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பதிலடி வந்து கொடுத்திருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து நான் வந்து புறக்கணிக்கிறேன், நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இதன் பிறகு பெரிய ஒரு டிபேட் வந்து சோசியல் மீடியாவில் நடந்துக்கு இருக்கு. பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னமோ பட்ஜெட்டை வந்து காரணம் காட்டி இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சரி, போன வருஷம் வந்து முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? சரி, போன வருஷம் விடுங்க. அதுக்கு போன வருஷம் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரா? கலந்துக்கலங்க. நீங்கள் தேடி பாருங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மே 27 நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே 9 நாள் டூர் வந்து போனார். எங்கள் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். திமுக என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, இது மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. இது போன வருஷம். அப்போ போன வருஷம் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல. அதுக்கு போன வருஷம் 2022 ஆகஸ்ட் 7 நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்குது. பிரைம் மினிஸ்டர் தலைமையில் மாநில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல. என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 7 யாருடைய நினைவு நாள்? திமுகவுடைய முன்னாள் தலைவரும் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி இருக்கு. கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி இருக்கு. அதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2022 நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல. அதுக்கு போன வருஷம் 2021 இருக்கு பார்த்தீங்களா, 2021 பிப்ரவரி மாதத்தில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு. 2021 பிப்ரவரி மாதம் அதிமுகவுடைய ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் 3 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் வந்து ஒரு காரணமாக வந்து வச்சுக்கிட்டு போக வந்து மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆக மொத்தம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவாக இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சொல்ல, திமுகவினர் மறுப்பு தெரிவிக்க பெரிய டிபேட் தமிழக அரசியலில் நடக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் கோள் இருக்குது பார்த்தீங்களா, கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புதன் கோளில் வைரம் வந்து மிகப்பெரிய அளவில் வைரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனா மற்றும் பெல்ஜிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். புதன் கோளுடைய மேற்பரப்பில் கார்பன், சிலிக்கா, இரும்பு கலவைகள் வந்து படிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைர அடுக்குகள் வந்து இருக்குது. எவ்வளோ பெரிய வைர அடுக்குகள் தெரியுமா? 9 மைலுக்கு, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு வைர அடுக்குகள் வந்து இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வைரத்தை சுலபமாக வெட்டி எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா டுடேவுக்கும் சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனல், இவங்க 2 பேருக்கு இடையே சண்டைங்க. என்ன சண்டை தெரியுமா? சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட அந்த அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்தியா டுடே என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, கர்நாடகாவில் கடந்த 15 மாதத்தில் 1182 விவசாயிகள் தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை இந்தியா டுடே வந்து வெளியிட்டாங்க. நம்ம கூட கேட்டிருந்தோம், இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு, எந்த ஒரு சேனலும் இதை பற்றி வந்து டிபேட் வந்து நடத்தலையே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கலையே, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறதுனால அதை பற்றி எதுவும் வந்து கண்டுக்கலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து கேள்வி வந்து கேட்டிருந்தோம். இப்போ வந்து என்ன இந்தியா டுடேவுக்கும் சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சேனலுக்கு என்ன ஃபைட்டு தெரியுமா? யார் இதை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணது அப்படிங்கிற ஃபைட்டு. இந்தியா டுடே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை வெளியிட்டோம் அப்படிங்கிறாங்க. சவுத் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஜூலை 12 நாங்கள் தான் இந்த நியூஸை வந்து ரிவீல் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் யார் ஜெயிச்சிருக்கிறது தெரியுமா? இந்தியா டுடே தான் ஃபஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 8 இது சம்மந்தமாக அவங்க ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அங்கே நேஷனல் மீடியாஸு ஒரு நியூஸை வெளியே கொண்டு வரதில் போட்டி போட்டுக்கிறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த ஒரு செய்தியும் வெளியிடலை. டோட்டலாக மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதே பாஜகவுக்கு எதிராக ஒரு செய்தி வந்துருந்துச்சு, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் தொடர்ந்து டிபேட்டாக நடத்தி டிஆர்பியை வந்து ஏற்றி தள்ளியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் நடந்த ஒரு பிரச்சனையா, அதனால தமிழக மீடியாக்கள் பலத்த அமைதி காக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.